எனக்கு யூடியூப்ல ரொம்ப பிடிச்ச 2 பேர். ஒண்ணு மெட்டா மங்கீஸ், இன்னொன்னு மிஸ்டர் ஜிகே. இவங்க 2 பேர் மட்டும் தான் பிடிக்கும்னு இல்ல. நெறைய பேர பிடிக்கும். ஆனா இவங்க 2 பேர் எந்த வீடியோ போட்டாலும், அந்த வீடியோவோட டாபிக் எனக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ ஓப்பன் பண்ணி நான் பார்த்துருவேன். இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட கன்டென்ட்டோட சிம்ப்ளிசிட்டி. சின்ன ஒரு விஷயத்த ரொம்ப அழகா, கம்மியான எக்யூப்மெண்ட்ட யூஸ் பண்ணி, ரொம்ப சிம்பிளா டிராமா பண்ணாம, நீட்டா சொல்லிட்டு போயிருவாங்க. அதுவும் மெட்டா மங்கீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு பேசுறது அவ்வளோ வெகுளியா இருக்கும். நீட்டா வந்து அழகா ஃபன்னியா சொல்லிட்டு போயிருவாரு. நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்க 2 பேரோட வீடியோஸ நான் எப்பயுமே என் வீட்ல YouTubeல போட்டு பார்த்துட்டு இருப்பேன். என் ஒய்ஃப் ஒரு நாள் பார்த்துட்டு, "நீயும் இந்த மாரி பண்ணா என்ன? இவங்க 2 பேர் பண்ற மாதிரி நீ உன்னோட நீஷ்ல நீ கன்டின்யூ பண்ணு." அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மிஸ்டர் ஜிகே பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் பத்தி, ஸ்பேஸ் பத்தி, அது இதுன்னு நெறைய விஷயங்கள் அந்த வாரத்தில ரீசென்ட்டா நடந்த விஷயங்கள் எல்லாம் கம்பைல் பண்ணி நியூஸ் மாதிரி சொல்லுவாரு. மெட்டா மங்கீஸ்ல விஜய் என்ன பண்றாருன்னா, அந்த வாரத்தில ரீசென்ட்டா நடந்த ஃபேஸ்புக்கை பற்றின நியூஸு, கூகுள் பற்றி, ஆப்பிள் பற்றி, சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் கம்பைல் பண்ணி சொல்கிறாங்க. இது மாதிரி நீ கார் பற்றி பேசு அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாங்க. நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற காரு, இல்லை ரீசெண்டாக புதுசாக டெக்னாலஜி ஏதாவது ஒன்று வந்திருக்கா, இல்லை ரீசெண்டாக ஏதாவது ஆட்டோமோட்டிவ் வேர்ல்டில் ஏதாவது நடந்திருக்கா, சுவாரஸ்யமாக ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி பார்த்து கலெக்ட் பண்ணி அதை வாரம் சும்மா ஒரு வீடியோ மாதிரி போடு. காரை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்க்கணும் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சும்மா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் கேட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ஒரு புது முயற்சி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ முதல் எபிசோட் கார் நியூஸ். இதில் நான் ஒரு 2, 3 நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து போர்ஷாவோட 6 ஸ்ட்ரோக் என்ஜின். இதை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நான். 2 நாள் முன்னாடி தான் போட்டேன். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் இது வந்து இதெல்லாம் யார் பார்க்க போகிறா, பட் நான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பேருக்காக நான் போடணும் அப்படின்னு நினச்சி நான் இன்ஸ்டாகிராமில் நான் போட்டேன். நான் 6 நிமிஷம் வீடியோ. இன்ஸ்டாகிராம் யூஸ்வலாக இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து 90 செகண்டுக்கு மேலே இருந்தால் அதை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம். உங்களோட சர்க்கிளில் மட்டும் தான் காமிப்போமே தவிர நான் ஃபாலோவர்ஸுக்கெலாம் நாங்கள் அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் காமிக்க மாட்டோம் அப்படின்னு இன்ஸ்டாகிராமே கைட்லைன்ஸில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசாக மதிக்கிறது கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அந்த எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ எல்லாருமே பார்ப்பாங்க. கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணால் வீடியோ வந்து 4 நிமிஷத்துக்கு மேலெலாம் போகும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. 6 நிமிஷம் வீடியோ. பட் தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டாகிராமில் 5000 பேர் அந்த வீடியோவை ஷேர் மட்டும் பண்ணியிருக்காங்க. 100 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 லைக்ஸ்க்கு மேலே அந்த வீடியோவில் இருக்குது. 5000 பேர் ஒரு 6 நிமிஷம் வீடியோவை உட்காந்து பார்த்து அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ எந்தூசியாஸ்ட்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ரொம்ப பெருமையான விஷயம். நான் இந்த மாதிரி ஒரு நல்ல கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னா, யூடியூப்பில் இந்த என்னோடய வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் பெரிய ஆள் தான். இதை பற்றின வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, 2வது விஷயம் என்னென்னா, தார் ராக்ஸ் வந்து லான்ச் ஆனப்போ பயங்கர ஹைப்பாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப ஹைப்பான வண்டி தான். ஒரு ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் மஹிந்திராவிலேருந்து. இந்த மாதிரி ஒரு ஜீப் மாதிரி ஒரு கார் வேணும், ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வேணும் அப்படின்னா இப்போது இந்தியாவில் இருக்கிறது தார் மட்டும்தான். லான்ச் ஆனப்போ 13 லட்சம் 14 லட்சம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. 4x2 அதாவது டூ வீல் டிரைவோட இருக்கிறதுலே பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் 4x4ஓட ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. MX5, AX5, AX7 இந்த மாதிரி வேரியன்ட்ஸ் இருக்கும்ல, அதில் அவங்களோட ப்ரைஸ் வந்து 18.7 lakhs, 20.9, 21 lakhs, 22.5 lakhs. இதுதான் இந்த 3 வேரியண்ட்டோட டாப் அண்ட் ப்ரைஸு. 4x4 இதெல்லாம் 4x4ல இந்த 3 வேரியண்ட் மட்டும் தான் வரும் போல். MX5, AX5, AX7 18, 21, 20, 22. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன் ரோடு ஒரு 6-7 லட்சம் கூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 லட்சத்துக்கு மேலே போயிடும், 30 லட்சம் கிட்ட வரும். ஸோ இதுதான் 4x4ஓட ப்ரைஸஸ். ஸ்டார்டிங்கில் அது லான்ச் ஆனப்போ கேட்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. 13 லட்சம் தானா, 14 லட்சம் தானா அப்படின்னு. சரி, அதோட ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் ஒரு 4-5 லட்சம் வச்சாலுமே 17-18 லட்சத்துக்கு நல்ல பெரிய ஆஃப் ரோடிங் கார் மாதிரி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் உண்மையிலே ஆஃப் ரோடிங் எல்லா ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு வேணும்னா 30 லட்ச ரூபாய் தொற்றும் போல். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 4x4ல இவங்க வந்து டீசல் இன்ஜின் மட்டும் தான் வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். 4x4ல பெட்ரோல் பெருசாக யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ டீசல் இன்ஜினில் நாங்கள் இது மட்டும் தான் 4x4 வந்து டீசலில் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, தார் ராக்ஸ் அளவுக்கு பெருசாக போக வேண்டாம், எனக்கு சின்ன லெவலில் சொல்லு அப்படின்னா, டாடா நெக்ஸான் சிஎன்ஜி லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸான் வந்து எனக்கு தெரிஞ்சு டீசல், பெட்ரோல், டர்போ பெட்ரோல், இவி, இப்போது சிஎன்ஜி இது எல்லாத்தையுமே வச்சுருக்கிற ஒரே
மாடல் இந்தியாவில் நெக்ஸான் மட்டும் தான் நினைக்கிறேன். 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இருக்குது, 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்குது, 1.5 லிட்டர் டீசல் இருக்குது, நெக்ஸான் ஈவி இருக்குது, இப்போ சிஎன்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் டர்போ பெட்ரோல் கூட. நார்மலாக எந்த சிஎன்ஜியுமே டர்போ பெட்ரோலோட ஆட் பண்ண மாட்டாங்க, நார்மல் பெட்ரோல் இன்ஜினோட தான் இருக்கும். இப்போ சிஎன்ஜி எதெல்லாம் இருக்குது, மாருதியில் எல்லாத்துலேயுமே இருக்குது, வெட்டாரா பிரெஸா, ஃப்ராங்ஸு, அந்த டெய்சரு, அதுக்கப்புறம் மற்ற இந்த சின்ன சின்ன இந்த இதிலலாம் ஸ்விஃப்ட்டு, பெலினோ எல்லாத்துலேயுமே சிஎன்ஜி இருக்குது. பட் இந்த மாதிரி இந்த எஸ்யூவி ஸ்டைல் காரில் இந்த கார்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு காம்பீட் பண்ணுற மாதிரி இப்போது டாடா நெக்ஸான் வந்து டர்போ பெட்ரோலோட சிஎன்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு புது முயற்சி. இருக்கிற மற்ற எல்லா சிஎன்ஜியை விட இந்த சிஎன்ஜி விலை ஜாஸ்தி. இதோட ஃபீச்சர் நேம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டாடா நெக்ஸான், புது நெக்ஸானோடது ஸ்மார்ட் ப்ளஸ், ஸ்மார்ட் ஆப்ஷன், ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ்ஸு, அதுக்கப்புறம் பியூர் ஆப்ஷன், பியூர் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் என்னது ஃபியர்லெஸ் ப்ளஸ்ஸு, கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் ஆப்ஷன். ஐயோ, எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐன்னு வைங்கடான்னா கேட்குறானுங்களா? எப்படி தான் அந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்க? ஒருத்தர் என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டால் பியூர் ப்ளஸ் எஸ் ஆப்ஷன் இப்படின்னு சொல்லுவாங்க போல். சிம்பிளாக வச்சுட்டு போங்கடா, சிக்மா ஆல்ஃபா டெல்டான்னு வச்சுட்டு போங்கன்னா. டாட்டாவில் இப்போ வர்ற கார்ஸ் எல்லாத்துலேயுமே வேரியன்ட் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி நியூஸ், அஜித் இன் ரேசிங் அகெயின். 2 நாளாக இன்ஸ்டாகிராமை திறந்தா ஃபுல்லாக அஜித் பில்லா ஐ எம் பேக் டன் 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 அப்படின்னு எல்லா இடமும் நியூஸு. எல்லாருமே அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமான ஒரு நியூஸ். திரும்ப வந்து அஜித்குமாரை அந்த ரேசிங் சூட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு. இது வந்து இவர் எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாருன்னா GT4 யூரோப்பியன் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. GT4 யூரோப்பியன் சீரீஸ்லாம் நான் பார்த்ததில்லை. நான் ரேசிங் எப்போயாவது தான் பார்ப்பேன். எல்லாரும் பார்க்குறாங்க, நானும் போய் பார்ப்பேன். பட் அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப அப்படியே ஒரு கிரேஸோட நான் பார்க்குற ஆள் கிடையாது. அதனால் GT4 சீரீஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. பட் GT4 யூரோப்பியன் சீரீஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய ரேசிங் போல். வெளிநாட்டிலாம் நடக்குது. இப்போ சவுதி அரேபியாவில் நடந்துட்டு இருக்கு ஒரு சாம்பியன்ஷிப்பு. நிறைய கார்ஸ், எல்லாமே பெரிய கார்ஸ். அவங்க யூஸ் பண்ணுற கார்ஸ் என்னென்னா Audi R8, Mercedes AMG GTR, BMWவில் M4, அப்புறம் போர்ஷா கைமேன் GT4, அப்புறம் இது ஆஸ்டன் மார்டின், மெக்லாரன், இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் தான் ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் அஜித்குமாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் 2025 அப்படின்னு FMSCI, இந்தியாவோட அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இப்போ எந்த டீமில் எப்படி என்ன ஏது இதெல்லாம் இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத மட்டும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே எந்த நியூஸும் கிடையாது. ஸோ எஸ், இதெல்லாம் தான் இந்த வாரத்தோட நியூஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை பிடிக்கலனாலும் இல்லை நீ இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், இந்தந்த நியூஸெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நியூஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி சண்டே இந்த மாதிரி ஒரு எபிசோடை நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு சண்டே சும்மா சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா அப்டேட்டாக இருக்கலாம் கார்ஸை பற்றி. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் எல்லா வாரமும் நீ போடு அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு ஹைப்பில் இதை கண்டினியூ பண்ணி போடுவேன். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருக்கு, நான் இந்த சேனலில் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.